மாணவர்களே, நமது தமிழக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 9ஆவதுல இருந்து ஒரு வினா கேட்டு அது கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதற்கான பதில். அளபடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இன்று வகுப்பு 8 இயல் 1 கற்கண்டு எழுத்துக்களின் பிறப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லா எழுத்துக்களையும் படிக்கிறோம், ஆனா அது எப்படி பிறக்கிறதுன்றது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல்ல தமிழ் மொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 247. உயிர் எழுத்து 12, ஆல இருந்து அவ் வரைக்கும். மெய் எழுத்து 18, இக்குல இருந்து இன் வரைக்கும். உயிர்மெய் எழுத்து 216. உயிர் எழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247. உயிர் எழுத்துக்கள் 12னா உயிர் குறில் உயிர் நெடுன்னு பிரிக்கிறாங்க. மெய் எழுத்துக்களை 3 வகையா படிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினா கசட தவிர, மெல்லினா நங்கன நமன, இடையினம் எரள வழல. எழுத்துக்களின் பிறப்பு பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அ, உ, க, ப ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். ஒலித்து பாருங்கன்னா அதை சொல்லி பாருங்கன்னு அர்த்தம். ஆ என்ற எழுத்தை ஒலிக்கும் போது வாயை திறந்தால் ஒலிக்கிறது. வாயை திறந்தாலே ஆ என்ற எழுத்து பிறக்கிறது. ஆ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? வாயை திறக்கும் போது அந்த எழுத்து பிறக்கிறது. ஊ என்ற எழுத்தை ஒலிக்கும் பொழுது, ஊ என்ற எழுத்து ஒலிக்கும் பொழுது உதடுகள் குவிகின்றன. ஊ அப்படின்னு குவிகின்றது இல்லையா? அது. கா என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது நம்மளோட நாக்கோட முதல் பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து மேல் அன்னத்தை தொடும் பொழுது கா என்ற ஒட்டும் பொழுது கா என்ற எழுத்து பிறக்கிறது. கா கா அப்படி பிறக்கிறது. பா என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது நம்மளோட 2 உதடுகளும் ஒட்டுவதால் பிறக்கின்றன. பா 2 உதடுகளும் ஒட்டுவதால பிறக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. இதே மாதிரிதான் ஒவ்வொரு எழுத்தும் வந்து பிறக்கிற இடமும் சரி முயற்சியும் சரி வெவ்வேறாக உள்ளன. அடுத்தது பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றது. இதனையே எழுத்து பிறப்பு என்கிறோம். எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என்ற 2 வகையாக பிரிப்பர். எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன அப்படின்னா, உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றது. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். அந்த எழுத்து எத்தனை வகையா பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேர்வுல. 2 வகையாக பிரிப்பர். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு ஆகும். எழுத்துக்களின் பிறப்பை 2 வகையா பிரிப்பன்னு சொன்னா, ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்றது அதாவது என்ன சொன்னோம்? மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இதெல்லாம் வந்து வச்சு பிறக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? 4ல் ஒன்றில் பொருந்தின்னு சொன்னோம் இல்லையா? அதான் எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் 12 நம்மளோட கழுத்தை இடமாக கொண்டுதான் பிறக்கின்றன. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ இந்த 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கேட்கலாம் உங்களுக்கு தேர்வுல. உயிர் எழுத்துக்கள் 12ம் டேஷிங் இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் அதாவது கசட தபர. சொல்லும்போது கசட தபர சொன்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு இருந்தா எழுதணும் இல்லையா? அந்த 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நங்கன நம்மன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன கேட்கலாம். எனவே மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கை. இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் எரள வழல. அது என்ன? கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்களும் இடையின மெய் எழுத்துக்களுமே கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றது அப்படின்னா தலை. இந்த உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் கழுத்து, வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய் எழுத்துக்கள் மூக்கு, ஆயுத எழுத்து தலை. அடுத்து
எழுத்துக்களை முயற்சி பிறக்கணும் எதை வச்சு பிறக்கணும்? உதடு, நாக்கு, பல், மேல் வாயை வச்சு பிறக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப உயிர் எழுத்துக்கள் எப்படி எப்படிலாம் முயற்சி பிறக்குதுன்னு பார்க்கிறோம். அ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. அ ஆ நம்ம வாயை திறக்கிறோம் இல்லையா, அதனால பிறக்கின்றது, அந்த முயற்சியால பிறக்கின்றது. இ ஈ எ ஏ ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது, நம்மளோட நாக்கோட அடிப்பகுதியில ஓரம் இருக்கு இல்லையா, அது மேல்வாய் பல்லை, நம்மளோட மேல்வாய் பல் இருக்கு இல்லையா, அதை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. எழுத்துக்களின் முயற்சி பிறப்புல உயிரெழுத்துக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது உ ஊ வ ஓ ஔ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. உ ஊ வ ஓ ஔ நம்மளோட இதழ்களை குவிப்பது இல்லையா, அதனாலதான் இந்த எழுத்துக்கள்லாம் பிறக்கின்றன. நம்ம தமிழுலக சேனல்ல நீங்க பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களே. நம்ம தமிழுலக சேனலை நீங்க பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். நம்ம இன்னும் எளிமையான பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் கற்கண்டுல. இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எழுத்துக்களின் 2 பிறப்புகள், அதாவது எழுத்து 2 வகையா பிரிக்கிறாங்க எழுத்து பிறப்புகளை, அது என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.